Hi learners, today we are going to see about some of the important vocabulary words நம்மளோட daily life use காக. ஓகேவா? So let's get started. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங், அதை எப்படி சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி பேசுறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஐப்போக்ரிசி. ஐப்போக்ரிசினா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணணும், பட் ஸ்ட்ரெயிட்டா அவங்க கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? நீ வராத அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு எங்க வீட்டுல எல்லாரும் வெளியே போறாங்க, சோ அதனால நீ நாளைக்கு வராத, இன்னொரு நாள் வா அப்படின்னு சொல்லும்போது பொய்யாக ஒரு விஷயத்த கற்பனை செய்து பொய்த்தன்மையோட ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட பேசுறது, அது பேர் தான் வந்து ஐப்போக்ரிசி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் எசிடேட். எசிடேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா, எனக்கு அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது, ஆனா கேட்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தோடயே இருப்பேன். கேட்கவும் மாட்டேன், கேட்காமலே இருக்க முடியாது, ஆனா ஒரு தயக்கத்தோடயே இருப்பேன். ஓகேவா? டோன்ட் எசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் கேட்கறதுக்கு தயங்காதீங்க, பின்வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக எசிடேட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹார்ஷ். ஹார்ஷ்னா என்ன? இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேச வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்ப யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட பேச வராங்க, என்ன என்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, ஒரு மாதிரி ஒரு ஹார்ஷான பிஹேவியர் கொடுப்போம். இப்ப ஸ்கூல்ல கூட டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்காங்கன்னா, பசங்க வந்து ரொம்ப கத்திட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஹார்ஷா திட்டுவாங்க. ஒரு கடுமையா நடந்துக்கிறது, கோவத்தன்மையோட நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஹார்ஷ். The teachers harsh behavior disappointed the students. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ட டீச்சரோட ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து அவங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வேர்ட் ஹம்பிள். ஹம்பிள்னா வந்து ஒரு நல்ல ஒரு பணிவோட இருக்கிறது. ஓகேவா? she is rich but she is humble. அவ என்னதான் பணக்காரியா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பணிவா, ரொம்ப சாஃப்ட் பிஹேவியரோட நடந்துப்பா அப்படின்னு சொல்றதுக்காக ஹம்பிள் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாஸ்டல். ஹாஸ்டல் இத வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல் அப்படின்னா என்னன்னா, ஒரு அன்ஃப்ரெண்ட்லியா, ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து சிஎஸ்கே ஃபேனா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஆர்சிபி ஃபேனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அன்ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பகைமையோட இருக்கிறது. ஹாஸ்டல் அப்படின்னா கரெக்டான மீனிங் தமிழ்ல சொல்லணும்னா பகைமை அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க கிட்ட ஒரு பகைமையா நடந்துக்கிறது. So the audience became hostile during the match. ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு பகைமை தன்மையை உண்டாக்கிட்டாங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் ஹார்ம்ஃபுல். ஹார்ம்ஃபுல்னா கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ புகைப்பிடிப்பது வந்து உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹிஸ்டரிக்கல். ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா வந்து கட்டுப்பாடின்றி, அதாவது நம்மளோட மனசுக்குள்ள 1000 விஷயம் நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா கட்டுப்பாடை இழந்து நம்மள மீறி நம்ம கத்திடுவோம். கரெக்டா? ஒரு கோவத்துல நம்மளே மீறி நம்ம ஒரு விஷயத்த செய்யறது, கட்டுப்பாடின்றி ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுதான் நம்ம வந்து ஹிஸ்டரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹேண்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த எளிதா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் எடுக்கிற கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கு அப்படின்னா ரொம்ப எளிதாக புரிகிறது. இட் இஸ் வெரி ஹேண்டி அப்படின்னா அது ரொம்ப எளிதா இருக்கு, அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய இப்ப நம்ம ஐ திங்க் 7 to 8 வேர்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். சோ இந்த வேர்டு எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம செய்யற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப எலாபரேட் பண்ணி தமிழ்ல சொல்ற ஒரு விஷயத்த தான் ஒரே சிங்கிள் வேர்ட்ல நான் இங்கிலீஷ்ல இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டுல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஹாப்பின்ற ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஹாப்பினா என்னது? சந்தோஷம் இல்லையா? ஸோ இப்போ ஹாப்பின்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஸோ ஹாப்பின்ற வேர்டே எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலோட லிங்க் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாரையும் ஷேர் பண்ணுங்க. I will see you in the next interesting and important video. Bye. And மறக்காம உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும், என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை பத்தின வீடியோ நான் போடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து குட்டி குட்டி சென்டென்சஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. So I will upload that soon. Don't worry. So I will see you in the next video. Bye.